கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய கிருபாசன தண்டையிலே வந்து கர்த்தர் என்னோடு என்ன பேச இருக்கிறார், இன்று என்ன நல்ல காரியங்களை எனக்கு அறிவிக்க, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக என்ன காரியங்களை வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்களும் உங்கள் வீட்டாரும், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கென்று, உங்களுடைய சந்ததிக்கென்று கர்த்தர் பிரத்யேகமாய் வைத்திருக்கிற மேலான மகிமையான கிருபைகளை கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு சேர்ப்பார். நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஐயா, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆபிரகாமோடு கர்த்தர் சொல்லும் பொழுது சொன்னார், உனக்குள்ளே சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஐயா, உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதத்தின் சேனலாய் இருப்பாய், உனக்குள்ளே சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்கள், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவருடைய சந்ததிகள், ஓ லார்ட், mighty name of Jesus. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாச மார்க்கத்தாராய் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களே, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியும் ஆபிரகாம் பெற்ற அருமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்கிறது. ஐயா, ஆபிரகாமுக்கு கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் அருள் செய்வார் என்பதிலே மாற்றமே இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆதலினால் உங்களுக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல, சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என் அன்பு சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய கணவன் அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள் என்று கலங்கி போகாதிருங்கள். கர்த்தருக்குள்ளே திட நம்பிக்கையோடு, தைரியமாய், விசுவாசத்தோடு கூடிய தைரியத்தோடு, ஐயா, திட நம்பிக்கையோடு கர்த்தருக்காய் காத்திருங்கள். ஒரு நாள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எத்தனை குழப்பங்கள், எத்தனை விதமான தகராறுகள், எத்தனை உபத்திரவங்களும் பாடுகளும் பிரிவினைகளும் இருந்தாலும் சரி, எத்தனை சூதுகளும் சதிகளும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய ரட்சிப்பின் மூலமாக நிச்சயமாய் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். கேளுங்கள், என் தெய்வமே, என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய், என் பிள்ளைகளின் மீதும், என் குடும்பத்தின் மீதும், என் கணவனின் மீதும் என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் என்னை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படின்னு கேட்டு ஜெபியுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, என் தெய்வமே, என்னை புது எண்ணெயினால், தாவீது சொன்னது போல, என்னை புது எண்ணெயினால் அபிஷேகியும், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று சொன்னது போல, முதலில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான பிரச்சனைகளிலும், எல்லா பாவத்தின் அடிமைத்தனங்கள், எல்லா விதமான தாறுமாறுகள், எல்லா விதமான கீழ்ப்படியாமைக்கும் விரோதமாக உங்கள் கொம்பு, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படுவது நிச்சயம். நிச்சயம் உங்களை மதிக்காத பிள்ளைகள் உங்களை மதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். உங்களுக்கு தூரமாய் போன கணவன் உங்களை தேடி வர ஆரம்பித்து விடுவான். ஓ மைட்டி காட், நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு சிநேகமாகும்படி செய்வார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பிலே உறுதியாயிருங்கள். ஐயா, இந்த ரட்சிப்பு உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பம் முழுவதுக்கும் கர்த்தர் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். யோசுவா சொன்னது போல நாமும் சொல்லுவோம், நானும் என் வீட்டாருமோ வென்றால். நீங்க யார் யார வேணுமானாலும் சேவியுங்கள், எப்படி வேணுமானாலும் நடவுங்கள், ஆனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பணத்தை இல்ல, புகழ அல்ல, வேறு ஏதாவது காரியத்தை அல்ல, உலகபூர்வமான வெறும் ஆடம்பரங்களையும் வெற்று ஆடல் பாடல்களையும் மட்டும் அல்ல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே, அவருடைய சித்தத்தின்படியே, அவருடைய கற்பனைகள் கட்டளையின்படியே கர்த்தரை
கர்த்தரையே சேவிப்போம் என்று உறுதியாய் சொல்லுங்கள். நிச்சயமாய் நீங்கள் சேவிக்கிற கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். சொல்லுங்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பணத்தையோ பொருளையோ வேறு எதையோ அல்ல, வேறு எங்களுக்கு விக்கிரகங்களாய் தோன்றுகிற வேறு எவற்றையும் அல்ல, கர்த்தரையோ சேவிப்போம் என்று உறுதியாய் சொல்லுங்கள். பாருங்கள், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் குலுங்கின. அங்கே ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தது. எதிரிகள் எல்லாம், கைதிகள் எல்லாம் ஓடி போக வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது சிறைச்சாலைக்காரன் தன்னை மாய்த்து கொள்ள இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே பவுல் சொல்லுகிறார் பாருங்க, அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான், ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஐயா, நீங்க ஜெபித்தீர்கள், நீங்கள் துதித்து பாடினீர்கள், சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது, அஸ்திபாரங்கள் அசைந்தது, குலுங்கினது, எல்லாம் மண்ணோடு மண்ணாய் போய்விட்டது. என் கண்களால் அதை பார்க்கிறோமே, இது தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய கரம், தேவனுடைய வல்லமை என்று கண்ட சிறைச்சாலைக்காரர்கள் சத்தம் போடுகிறார்கள், ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பவுல் சொல்லுகிறார் அருமையான ஒரு வார்த்தையை. அதற்கு 16 அப்போஸ்தலர் 16:31 அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. எப்பா, நீ வேற ஒண்ணு செய்யாண்டா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ மாத்திரமல்ல, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். Mighty God. Oh, glory to the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் தாறுமாறான போக்காய் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஏதோ ஒரு பிள்ளை தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை தவறாய் போய்கொண்டிருக்கிறது. ஐயா, என் கணவன் இப்படியாய், மனைவி இப்படியாய், அல்லது என் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு இவர் இப்படியாய், அவர் இப்படியாய் என்று அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு விரோதமாக எந்த அத்திமரமும் நிசச்செடியும் அங்கே முளைக்க முடியாது. அப்படி முளைத்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நீங்கள் அதை பிடுங்கி எறிவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் அங்கே எந்த மலை போன்ற பிரச்சனையும் எழும்பி நிற்க முடியாது. எழும்பலாம், சில காலம் நீடித்திருக்கலாம், ஆனால் அந்த மலையை பார்த்து நீங்கள் விசுவாசத்தோடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இந்த மலை என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிடுங்கப்பட்டு இடம்பெயர்ந்து போகட்டும், என் குடும்பத்தை விட்டு, என் கணவனை, என் பிள்ளைகளை, என் மகளை, அல்லது என் குடும்பத்தில் யாரோ ஒரு நபரை கெடுக்கிற, அழிக்கிற, குழப்புகிற எல்லா பொல்லாத பிசாசும், மலை போன்ற பிசாசுகள் இவர்களை விட்டு மாறி போகட்டும். நீங்கள் சத்தமாய், உறுதியாய், நம்பிக்கையாய், திட நம்பிக்கையோடு அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாய் அது நடக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டாரை ரட்சிக்கிறது அது லேசான காரியம். கர்த்தருக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்திரீகள் விசுவாசத்தினாலே சாக கொடுத்த தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு பெற்றுக் கொண்டார்கள். ஐயா, ஸ்திரீகள் விசுவாசத்தினாலே விட்டு போன கணவன்மாரை உயிரோடு திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோமே. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே, ஆனால் விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, உனக்கு எல்லாம் கூடும். பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளே திடன் கொள்ளுவார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. இன்று இரவு உள்ள ஜெபத்தை பார்க்க கேட்க தவறிவிடாதிருங்கள். இதை தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இன்று இரவு ஜெபத்தை நிச்சயமாக கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய ஐயா, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பத்திலே இருக்கிற எந்த விதமான குழப்பமும் இனியும் நீடித்திராதபடி, எந்த விதமான பிரச்சனையும் இனியும் அவர்களை ஆட்கொண்டு அவர்களை அடிமைப்படுத்தாதபடி, குடும்பத்திலே என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, பிள்ளைகளுக்கு விரோதமாய், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு போட்ட எல்லா சந்தேகங்கள், பயங்கள், குழப்பங்கள், எல்லா விதமான நரித்தந்திரங்கள், எல்லா சதிசூன்யங்களும் இன்று மாறி போகும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த விதத்திலும் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையான கரம் என் அன்பு சகோதர சகோதரிகளை பூரண ரட்சிப்புக்குள்ளே நடத்தும்படியாய், பூரண கிருபையை பெற்றுக்கொள்ள பாக்கியவான்களாய், பாத்திரவான்களாய் மாற்றும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய கிருபையை பிள்ளைகளின் மீது ஊற்றுவீராக. பெரிய காரியங்கள் குடும்பத்திலே நடக்கும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் இவர்கள்
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இவர்கள் வாழ்க்கையிலும் தொடர்ந்து நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை ஆண்டு கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் குடும்பத்திலே பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தையும் ஆளுகையையும் உண்டு பண்ணும்படியாய் தேவரீர் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அன்பரும் ஆத்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் நிச்சயமாய் நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதிலே எந்த மாற்றமும் இல்லை. ரட்சிக்கப்படுவீர்கள், ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய், சமாதானமாய், சௌக்கியமாய் வாழுவீர்கள், வாழ்ந்து சிறந்திருப்பீர்களாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே.